राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான பிரஜ மண்டல பரிக்கிரமா, அங்குலம் அங்குலமாக பிரஜமண்டலத்தினுடைய இண்டி இடுக்கு மூலமுடுக்கு எல்லா பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆல் த சைட்ஸ் ஆஃப் பிரஜமண்டலா, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுன்னு பிரஜமண்டலத்தில் எந்த பக்கம் காலடி வச்சாலும் கிருஷ்ணலீலா உண்டு. அதில் அழகா சைத்தன்ய மகாபிரபுனுடைய சிஷ்யர்கள், அதுக்கப்புறம் மற்ற பெரியவர்கள், இவர்கள்லாம் கண்டெடுத்து பத்திரப்படுத்தி இங்கெல்லாம் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும்படியான இடங்களை தரிசனம் பண்ணிருக்கோம். சில இடங்கள் அந்த ஸ்லோகங்களில் காண கிடைக்கிறது, அதோட மகிமை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்க தெரியலை. சில சந்தர்ப்பங்களில் பகவான் இப்படியெல்லாம் லீலைகள் பண்ணுவான். திருப்பிரிதின்னு ஒரு திவ்ய தேசம் பத்ரிகாசிரமத்துக்கு அந்த பக்கத்தில் எங்கேயோ இமயத்தில் இருக்குது. இன்னி வரைக்கும் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணியிருக்காருன்னு காண கிடைக்கிறது. சுவாமி ராமானுஜர் திருப்பிரிதி போனால் போல் நான் வாசித்தது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். திருமங்கை ஆழ்வாருக்கு அப்புறம் யாரும் போன மாதிரி தெரியல. ஆனால் ஜோஷிமர் நரசிங்கரை திருப்பிரிதி அப்படின்னு பாவிக்கிற ஒரு வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்கள் தெரியாமலே போகும். அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் பிரகடனமாகும். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்னாடி பல பேருக்கு பிருந்தாவனத்தினுடைய அங்கே இருக்கிற வாழ்க்கை பிரஜபூமியினுடைய லீலாஸ்தலங்கள்லாம் பெருசாக தெரியாது. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சிஷ்யர்கள் பல இடங்களில் திரும்பியும் புனருத்தாரணம் செய்தார்கள். ஸோ அந்த மாதிரி சிலதும் உண்டு. ஸோ நம்ம பிரஜமண்டல பரிக்கிரமாவுடைய அழகான இடங்கள் பார்த்துட்டுருக்கோம். கந்தேஸ்வரா இதெல்லாம் சொல்லியிருந்தேன். சாந்தனு குண்டம், அந்த சாந்தனு மகாராஜாவுடைய பிள்ளை தான் பீஷ்ம பிதாமகர். அந்த பீஷ்ம பிதாமகருடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். சாந்தனு சத்தியவதிக்கு தான் சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு 2 குழந்தைகள் உண்டாகிறான். இப்படிதான் காண கிடைக்க நான் கேட்டிருந்தேன். அழகாக நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்து. இதெல்லாம் மகாபாரத விஷயம். நம்ம தாண்டி கந்தேஸ்வரா அந்த இடம்லாம் பார்த்தோம். இந்த கந்தேஸ்வராவே சில இடங்களில் சொல்லும்பொழுது ராதாராணி இங்கே ஒளிஞ்சின்னு இருந்தால் அவளுடைய அந்த பியூட்டிஃபுல் அரோமா, ராதாராணி உடம்புலேருந்து அது என்ன சொல்கிறது, சுகந்தம், ஸ்மெல்னு சொல்கிறதா, அரோமான்னு சொல்கிறதா, ஃப்ளோரான்னு சொல்கிறதா, ஃபானான்னு சொல்கிறதா, காட்டு வாசனையும் அவள் மேலே உண்டு, சுகந்தமான பூக்களுடைய வாசனையும் உண்டு, இயற்கையான வாசனையும் அவள் மேலே உண்டு. அவளுடைய வாசனை கண்ணனை மட்டும்தான் தெரியும். இப்போ நமக்கு சிலதெல்லாம் தெரியும், மண் வாசனை, அப்புறமா நல்ல பூக்களுடைய வாசனை, சிலதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது நமக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்தேன். அப்போ ராத்திரி எல்லாம் சாப்பிட்டுட்டு வரோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் குப்புன்னு மனம். இந்த பீரியடில் தான், டிசம்பர் அந்த பீரியடில் எல்லோரும் அங்கே இருக்க மல்லி அது இது. நான் சொன்னேன், இது மல்லி வாசனை இல்லை, இது வேறு நல்ல வாசனை. நான் உங்களுக்கு அப்புறமா நானும் அப்படியே வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டைமும் ஈவினிங், அது நைட்டில் மட்டும்தான் அந்த வாசனை வரும். அப்போ நான் சொன்னேன், நீ கண்டுபிடிப்போம். அப்புறம் நான் சொன்னேன், இது ராத்ராணின்னு ஒரு பூ உண்டு, அதோட வாசனை போல் இருக்குது அப்படின்னு. நிறைய பேருக்கு ராத்ராணி, இந்த சவுத்தில் இருக்கிறவளுக்கு இந்த ராத்ராணி பூ தெரியாது. ராத்திரி ராணின்னு பேர் அவளுக்கு. பாம்பேயில் இருக்கிறவளுக்கு தெரியும். நான் ராத்ராணி பூவெல்லாம் பாம்பேயில் நிறைய பார்த்துருக்கேன். கொப்பன மனம் வீசும். ஸோ அடுத்த நாள் வந்து சாப்பிட்டு அதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு வந்து அது அந்த வாசனையை முகந்துட்டே போய்
அப்புறம் எங்கள் ஹோட்டலோட சைடில் ஒரு பெரிய லாண்ட் இருந்தது. அந்த ஓரத்தில் ஒரு 7 செடியோ 10 செடியோ இருந்தது. அதில் அந்த ராத்ராணி குட்டி 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 குட்டியாக பூ இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியாது. ராத்ராணி அது வந்து அப்படி குப்புன்னு மனம் வீசும். அதுக்கப்புறம் இதுதான் குருஜி இதுவானா, அப்புறம் பூ பக்கத்தில் முகந்து பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஒத்துண்டா. நிஜமாகவே அந்த வாசம் அந்த மாதிரி நிறைய உண்டு. தாழம்பூ வாசனை, அப்புறமா செண்பக வாசனை, இது எல்லாமே உண்டு. அந்த மாதிரி ராதாராணிக்கு என்ன வாசனை அப்படின்னு கண்ணனுக்கு தெரியும். அவன் மூர்ச்சையாக விழுந்து விட்டானா. அவன் கையிலேருந்து புல்லாவள் நடுவிடுத்தான், அவன் தலையில் இந்த கீடம் விழுந்து விடுத்தான், அப்படியே மூர்ச்சையாக விழுந்தான் அப்படின்னு சொல்லுவான். இந்த கந்தேஸ்வராவை கணேஸ்வரா கந்தர்வா அப்படின்னு ஒரு திருநாமம் ராதாராணிக்கும் உண்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கேச்சரி, அதுதான் வந்து இந்த பூதனா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எந்த ஒரு ஊரில் ஃபாரினில் எல்லாம் கொம்பு வச்சு நடப்பார்கள் அப்படின்னு கூட நான் கேட்டிருந்தேன். அழகாக நிறைய பேர் அதற்கு பதில் எழுதி அனுப்பியிருந்தா. நான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோவை சும்மா ஒரு லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள் சரியா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் தாண்டி வரோம். இப்போ அடுத்து பகுலவனா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி சொல்லுவோம். பகுலவனா இல்லாட்டி பகுலவனா. இன்றைக்கி அந்த இடத்துக்கு பேர் பாட்டி அப்படின்னு தான் பெயர். பகுல புஷ்பங்கள் நிறைய இருந்தனால பகுலவனான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாள். அது வகுள மாலிகா, யாரோட பேர் இது? வகுள மாலிகா எங்கே வருது கண்டுபிடிச்சு சொல்லலாம். வகுளாபரணன் உங்களுக்கு தெரியும் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். வகுள புஷ்பம் அப்படின்னா மகிழம்பு, அது சம்ஸ்கிருதத்தில் வகுள புஷ்பம். ஒரிசா, பெங்கால் அங்கே இருக்கவெல்லாம் பகுள புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நிறைய பகுள மரங்கள் இருந்ததுனாலே அதற்கு பகுளவனம் அப்படின்னு பெயர் உண்டு. புராணங்களில் சில இடங்களில் காண கிடைக்கிறது. குட்டி குட்டியாக இருக்கும். மகிழம்பு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ மகிழம்பு. அதனால் அதுக்கு பகுலவனா அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இன்னொன்று இந்த பகுலவனா ஏன் அப்புறம் சொல்கிறேன். பிரஜமண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 12 வனங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு காண கிடைக்குது. இங்கெல்லாம் வந்து முக்கியமாக கண்ணன் மாடுகள் மேய்க்க வருவாள். காமியவனம், பண்டீரவனம், பத்ரவனம், மாடு மேய்க்க போய் தான் அவளுக்குலாம், இல்லாட்டி வாழ்க்கைய வனங்கள்லாம் அவசியம். மாடுகள் மேய்ப்பதற்கு ஆண்டாள் சொல்வாங்க, கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம். அதான் மாட்டுக்கு எந்த பக்கம் போனால் நல்ல புல் கிடைக்குமோ அந்த பக்கமாக போவார்கள். அதனால் அதுக்கு பேர் பகுளவனம்னு பெயர். அது ஏன் பகுலா சொல்கிறேன், இந்த இடத்துல பகுளதேவின்னு ஒருத்தி உண்டா. புராணங்களில் முக்கியமாக ஸ்கந்த புராணம் இதிலெல்லாம் ஒரு விஷயம் காண கிடைக்கிறது. இந்த பகுலவனத்தில் யார் இருக்கார்கள் அப்படின்னு ஸ்கந்த புராணம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. பகுலா ஸ்ரீஹரே பத்னி தத்ர திஷ்டதி சர்வதா. ஸ்ரீஹரியினுடைய மனைவியான பகுலாதேவி எப்பொழுதும் இங்கே இருப்பதனாலே இதற்கு பகுலவனம்னு பெயர் அப்படின்னு ஸ்கந்த புராணம் மதுரா காண்டத்தில் காண கிடைக்கிறது. பகுலா ஸ்ரீஹரே பத்னி தத்ர திஷ்டதி சர்வதா. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பாட்டி அப்படின்னு பெயர். இது மதுராவிலிருந்து ஒரு 7 மைல் தள்ளி ராதா குண்டத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் நடுவிலே இருக்கிறது. சரியா? இதுதான் பகுலவனத்தினுடைய லொக்கேஷன். இதுக்கு மட்டுமே தனியாக பரிக்கிரமா மட்டுமே ஒரு 5 மைல், அதாவது 8 கிலோமீட்டர் தனி பரிக்கிரமா உண்டு. ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு மரங்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு கான்கிரீட் ஜங்கிள், கட்டடங்களாக நிரம்பி கிடக்கு. ஒரு காலத்தில் புராணங்களில் இந்த பகுலவனத்தை பற்றி ஒரு அழகான விஷயம் இருக்குது. பகுலா அப்படின்னு சொல்லி ஒரு
மாடு இருந்திருக்கு. இந்த மாடு யார் அப்படின்னா, சில புராணங்களில் கண்ணனுடைய பிரிய பத்னி ஸ்ரீஹரியினுடைய பெண்ணான ஸ்ரீஹரியினுடைய பத்னியான பகுலாதேவி இங்கே மாடு வேஷத்தில் அலைஞ்சின்னு இருந்தா. அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக அவளை பற்றி காண கிடைக்கிறது இல்லை. சில இடங்களில் இந்த பகுலாதேவி தான் பூமி தேவி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா பூமி தேவி பல சந்தர்ப்பங்களில் இந்த அசுரர்களுடைய தொல்லை தாங்க முடியாத சமயத்துலலாம் பிரம்மலோகத்துக்கு போகும்பொழுது கோமாதா வேஷத்தில் போயிருக்கா அப்படின்னு இருக்கிறதுனால அவள் தான் பகுலாதேவி அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. கந்த புராணம் இப்படி தான் சொல்கிறது. ஸ்ரீஹரியினுடைய பத்னி இங்கே வாழ்கிறாள். கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அவளுக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே சங்கர்ஷண குண்டம் இருக்குது, மான சரோவரம் இருக்குது. யார் சைத்திர மாதத்தில் சித்திர மாதத்தில் இங்கே தீர்த்தம் ஆடுறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீஹரி பகுலாதேவி தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கந்த புராணம் ரொம்ப அழகாக சொல்கிறது. சில இடங்களில் பகுலாதேவி தான் லக்ஷ்மி தேவி அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆதிவராக சுவாமி பூமி தேவியோடு இங்கே வசிக்கிறாள் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. ஸோ எல்லாத்த விட ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பகுலா காடு அப்படின்னு பகவான் சொல்கிறார். யார் இந்த பகுலவனத்தில் அழகா நுழைகிறாளோ அவர்களுக்கு மரணத்திற்கு அப்புறம் அக்னி லோகம் கிடைக்கும். அப்புறம் அங்கேயும் தபஸ் பண்ணி வைகுண்ட லோகம் போகலாம். ஸோ இந்த பகுலாதேவியினுடைய கௌவேஷம், கோமாதா வேஷம், மாடு ரூபத்தில் இருக்கான்னு சொன்னாலே அதை பற்றி சில புராணங்களில் விதவிதமாக காண கிடையாது. அதில் ஒரு டீட்டெயில் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் சேம் தான். பத்ம புராணம் அதை எடுத்துப்போம். பத்ம புராணத்தில் ஒரு விஷயம் காண கிடைக்கிறது. ஸ்ரீஹரியினுடைய மனைவின்ற ஸ்தானத்தை பகுலா அடைவதற்கு முன் அவள் ஒரு மாடாக இருந்தாள் அப்படின்னு இருக்கு. ஸோ பூர்வ ஜென்மத்தில் அவள் மாடாக இருந்திருக்கிறாள். அதன் பிறகு அவளுக்கு கண்ணனுடைய பத்தினியாகும் பாக்கியம் கிடைத்தது. அப்படி ஒரு நாள் இந்த பகுலா எங்கே இருந்தான்னா, ஒரு வயசான பிராமணருடைய வீட்டில் இந்த மாடு இருந்தது. அழகா ஒரு நாள் பகுலா வயசுண்டு அவருடைய அந்த எஜமானன் லோக்கல் பிராமணன் நல்ல இந்த வனத்தில் இருக்கக்கூடிய பசும்புல்ல மேயறதுக்கு ஐஷண்டு போகிறார். இது அவரோட இடத்துல உட்காந்துருக்கு, அது இப்படி மேய்ஞ்சின்னு இருக்கு. அப்போ அழகா தண்ணி குடிக்க அது அப்படி போகும்பொழுது காட்டுக்குள்ளேருந்து எங்கிருந்தோ ஒரு புலி பாயறதுக்கு காத்துன்னு இருக்கு இந்த பகுலா மேலே. ஸோ பகுலாக்கு தெரிஞ்சு போய் எடுத்து புலி ரெடி டு அட்டாக். புலி எவ்வளவு தூரம் பாயும்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி சொல்லுவோம். இத்தனை அடிகள் அதுக்கு ஒவ்வொன்றும் இவ்வளோ தூரம் பாயும்னு ஒன்று இருக்குது. குரங்கு இவ்வளவு தூரம், சிறுத்தை இவ்வளவு தூரம், புலி இவ்வளவு தூரம், சிங்கம் இத்தனை தூரம், ஒவ்வொன்றுத்துக்கும் பாயும் தூரம் ஒன்று உண்டு, கண்டுபிடிக்கும். தெரிஞ்சுக்கோங்க. என்னமோ சாதாரணமாக புலின்னு சொல்கிறோம்ல, பாருங்கள். அப்போ தான் ஐயோ அப்பா அப்படின்னு. அப்போ அந்த பகுலா அந்த புலிகிட்ட சொல்கிறதா, நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா உனக்கு பசிக்கிறது, அதனால தான் நீ அடிக்கிற. இல்லாட்டி என்ன அடிக்க வேண்டிய அவசியமோ உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை. என்னோடய குழந்தை வீட்டில் இருக்குது. அதுக்கிட்ட சாயங்காலம் வருவேன்னு காத்துன்னு இருக்கும். அதுக்கு பசிக்கும். நான் போய் என் குழந்தைக்கு நல்லா பால் கொடுத்துட்டு, இனி வேறு யாராவது ஒன்றை பார்த்துப்பா, வேறு யாராவது பால் கொடுப்பா, எஜமானருக்கு விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்றத இப்போ புலி சிரிக்கிறது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாருமே மரண காலத்தில் பொய் சொல்வா. இவ சொல்லி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நிச்சயமாக பண்ண மாட்டேன். பொய் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் என் மனசு என்னை குத்திகிட்டே இருக்குமே. நிச்சயமாக நான் வந்துடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம், எனக்கு அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கூட நீ இங்கே
அப்படி நான் வரலைன்னா நிச்சயமாக உனக்கு தெரியும், நான் போகிற வழி உனக்கு தெரியும், என் வாசனை உனக்கு தெரியும், நீ எப்போ வேணால் வந்து நடிச்சுன்னு போயிடும். அங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது என்னுடைய கிராமம், அதான் பக்கத்தில். எப்படி இருந்தாலும் ஒரு தடவை நீ என்னை கரை வச்சுவிட்ட அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் நீ நிச்சயமாக அடிச்சிருவார். நான் இந்த பக்கத்தில் தான் சுற்றின்னு இருக்க போகிறேன். அதை விட நானாக வந்துட்டேன்னா மனசு ஒத்துட்டு வரும்பொழுது எனக்கு ஒன்றும் அது பிரச்சனையாக இருக்காது. நான் பயந்து எவ்வளோ தூரம் ஓடுறது, எத்தனை காடுகள் தாண்டி ஓடுவேன், எனக்கு அதுக்கு மேலே முடியாது. இதுதான் யதார்த்தம். ரொம்ப கிளியராக இருக்கா? அந்த பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லையே. லெட்ஸ் ஃபேஸ் த ட்ரூத். உண்மையை எதிர்கொள்ள தயங்காதீங்க, பார்த்துக்கலாம், சரியா? அப்போ இந்த பகுலா போகிறது, அந்த ஓனருக்கு இதெல்லாம் தெரியல. ஒரு ஓரத்தில் உட்காந்தார். அப்புறம் வந்தால் சரி வான் அழிச்சுட்டு போட. இந்த பகுலா வந்து தன் குழந்தைக்கு நல்லா பால்லாம் கொடுத்துட்டு பேசுறது, அவருக்கு இந்த பாஷையெல்லாம் புரியறது. அப்போ பகுலா சொல்லணுன்னா அது குழந்தை சொல்கிறது, இல்லைம்மா நீ இரு, நான் தான் ஒன்றும் பெருசு இல்லை, எனக்கு வாழ்க்கையில் இன்னும் பெருசாக பார்க்கல, நான் போனால் இள வயசு ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக புளி சாப்பிடும், நீ இருந்தேன்னா எஜமானருக்கு பாலாவது கிடைக்கும், அவர்கிட்ட வேறு மாடுகள்லாம் பெருசாக கிடையாது, நான் வளர்ந்து அதெல்லாம் நடக்கிற கதை இல்லை, அதனால் நான் போகிறேன்னு இந்த குழந்தை சொல்கிறது. அப்போ பகுலா சொல்கிறது, இல்லை குழந்தை, உன்னோட மாமிசம் புளிக்கு பிடிக்கலாம், ஆனால் அதுக்கு பத்தாதுக்கு வந்து அம்மா போனால் அதுக்கு எல்லாம் கிடைக்கும். ரெண்டு இப்படி பேசணும்னா அந்த பிராமணர் ரொம்ப வருத்தப்படுறார். அது ரெண்டும் இருக்கட்டும், நான் போயிடுறேன், இதுக்கு மேலே நான் வாழ்ந்து நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அம்மாவும் குழந்தையுமா இருக்கட்டும், எனக்கு தான் யாரும் இல்லையே, நான் போய் சரீரத்தை விடுறேன் அப்படின்னு இவர் தனியாக போகிறார். அப்போ இவர் தனியாக போகிறார், பகுலா போகிறது, பகுலா பின்னாடியே அந்த கண்ணுக்குட்டியும் வர்றது. அந்த புலி அங்கே காத்துன்னு இருக்கு, பகுலா வந்து அசந்து போகிறது. அது அப்போ அது பார்க்கறது, என்னடா அது, பகுலா வந்திருக்கு, கண்ணுக்குட்டி வந்திருக்கு, ஒரு வயசான ஆள் வந்திருக்கார். அது பார்த்தது, அடடா உனக்கு எவ்வளோ பெருசாக இன்னைக்கு கிடச்சிருக்கு, புதையல் கிடச்சிருக்கு. இவர் சொல்றார் என்ன எடுத்துக்கோன்னு, கண்ணுக்குட்டி சொல்கிறது என்ன எடுத்துக்கோன்னு, பகுலா சொல்கிறது என்ன எடுத்துக்கோன்னு. இது பார்த்தது முதல்ல யாரை சாப்பிடலாம், வயசானவர் சாப்பிடலாமா, இள வயசு கண்ணுக்குட்டி சாப்பிடலாமா, மாடை சாப்பிடலாமா, மூணுத்தையும் சாப்பிடலாம். இங்கே பசி இருக்கா, எப்படி தான் அவன் யாரும் ஓட முடியாது, 3 பேர் தப்பிச்சு ஓட வாய்ப்பே கிடையாது. இப்படி யோசிச்சுட்டு 3 பேருமே சத்தியத்தை பேசுகிறான். அப்போ டக்குன்னு அங்கே கிருஷ்ணன் வந்தான். கண்ணன் வந்தானோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் அந்த புலி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுத்து. யம தர்மராஜன் நின்னான். இந்த பகுலான்ற மாடினுடைய சத்தியத்தை பரிசோதனை பண்ணுறதுக்காக. கண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா, ஆசீர்வாதம் பண்ணான். இந்த பிராமணர், கண்ணுக்குட்டி, பகுலா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணான். அப்போ பகவான் கேட்டானா, உனக்கு என்ன வேணும்னு. இப்படி பார்த்து தான் கிருஷ்ணனை பார்த்து மயங்கிடுத்தான். இப்போ கண்ணன் சொன்னால், உன்னுடைய அடுத்த ஜென்மாவில் நீ என்னுடைய பத்னியாக ஆவாய். மாட்டுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான். மாடு கூட கோபி தான் நம்ம ஆளுக்கு. அதான் அவன் காருண்யம், அவனுடைய கருணை இருக்கு பாருங்க. அதெல்லாம் புரிஞ்சுட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுதான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த பகுலா தான் பின்னாடி இந்த ஜென்மாவுக்கு அப்புறமா கிருஷ்ண பத்னியான ஆள். கிருஷ்ணன் ஏத்துண்டான், ஸ்ரீஹரி அங்கே இருந்தான். அவளுக்காகவே ஒரு ரூபம் எடுத்தாங்க, சுத்திட்டுமா இல்லையா. அவளுக்கு இந்த இடத்துல கணவன் கிடைச்சா இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காள் அப்படின்னு அபிப்பிராயம். அது இன்னைக்கு கிருஷ்ண பிரத்யட்சமாக யாரோ சில பேர் பார்க்குறாள். கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் யாரும் கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் சாட்சி அங்கே இருக்கக்கூடிய வனங்கள். நீங்கள் நம்ம போகிறோம், பாண்டீரவனம் போகிறோம், பத்ரவனம் போகிறோம், பிருந்தாவனம் போகிறோம்னா அந்த பிருந்தாவன லீலாஸ்திரங்க, அந்த காடுகள் தான் இன்றைக்கி கிருஷ்ண வைபவத்தை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு. இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பகுலா தேவி கோவில் இருக்குது. அங்கே வந்து அழகாக ஒரு குளம் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கோவிலில் ஒரு பகுலா தேவி அந்த மாடு ரூபத்தில், பக்கத்தில் ஒரு கண்ணுக்குட்டி, அது பக்கத்தில் கிருஷ்ணனோட அந்த யமராஜனும் இருக்கான். இப்போ டைகர் வேஷத்தில் அவர் இருக்கார், புலி வேஷத்தில்.
பக்கத்துலேயே யோகமாயா தேவின்னு ஒரு கோவில் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பாக்கிய பிகாரி கோவிலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பகுல வனத்தினுடைய விசேஷம். சூப்பரில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு இல்லையா. இனிமேல் மாடு, கண்ணுக்குட்டி, புலி, நீங்கள் புலி, ஆடு, புல்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடு, கண்ணுக்குட்டி, புலி, வயசான தாத்தா, பகுல வனம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா. இந்த சொன்ன இல்லையா, அது வந்து த பன்னா அப்படின்னு ஒரு ட்ரைபர் ஆதிவாசிகள் ஓமோ பள்ளத்தாக்கு, ஓமோ வேலி இன் சதர்ன் எத்தியோப்பியா, ஆஃப்ரிக்கா. அவள் தான் இந்த பெரிய பெரிய குச்சியை வச்சுட்டு நடப்பா. ஏன்னா தூரத்தில் மாடுகள் மேய்ஞ்சால் பார்க்குறதுக்கும், ஆனால் ரொம்ப ஹைட்டாக புல் வளரும், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிருகங்களை தூரத்தில் ஒளிஞ்சிருந்தால் அதை பார்க்குறதுக்கும், முக்கியமாக விஷமுள்ள பாம்புகள்லாம் வந்து தங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கும் சின்ன வயசுலேருந்தே கற்றுண்டு இப்படியே நடப்பா. இப்படியே அதாவது 10 அடி வசரத்துக்கெல்லாம் கூட அந்த டவரிங், அந்த ஸ்டில்ஸ்ன்னு சொல்லுவாள், அந்த கொம்பை வச்சுட்டு அவள் நடந்து இப்படியே வாழ பழகிட்டா. வாழும் ஜாலியாக இருக்கும். இப்படிலாம் கூட உண்டு ஆதிவாசிகள். சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो बहुला देवी की जय. राधे कृष्णा.